வெல்கம் டு ஸ்பீக்கர் தருகும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப நாளாச்சு எனக்கு வந்து வாசிப்புக்குள்ள வந்து என்னை இழுத்துட்டு வந்தது. கொஞ்சம் இதா இருக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகைகள் தான் எனக்கு வந்து நல்லா இதாச்சு. தொடக்கப்பள்ளி முடிச்சுட்டு ஆரம்பப்பள்ளி லைஃப்ல வரும்போது அப்ப எனக்கு அந்த ஜோக்ஸ் எல்லாம் படிப்பேன். நான் சொல்றது 96 காலகட்டத்துல வந்து விகடன் வந்து எனக்கு அப்ப அறிமுகமாச்சு. மதன் அவருடைய இதை படிக்க ஆரம்பிச்சேன். மதன் பதில்கள் வந்து நல்லா இருக்கும் அந்த டைம்ல. அதை படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறமேட்டு சுஜாதா அவரை வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ரைட்டர் ஃபீல்ட்ல சூப்பர் ஸ்டார் சாரு நிவேதிதா, அப்புறம் எஸ்ரா, ஜெமோ இவங்களை பத்திலாம் விகடனில் தான் எனக்கு வந்து அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து என்னால் புக்கு தனியா காசு கொடுத்து வாங்கி என்னால் படிக்க முடியாது. அப்ப எங்க மாமா வீட்டுல மாமா வந்து அவர் தான் விகடனை வந்து வீக்லி வாங்குவார். அப்ப நான் அவர் வீட்டுக்கு போகும்போது அந்த புக் இருக்கும். அப்ப கடி ஜோக்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சு மதனை இவங்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். 10th மேல போகும்போது தான் ஃபுல் கம்ப்ளீட் விகடன் வந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். பிளஸ் டூ முடிச்சதுக்கு தான் வந்து வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்னோட முதல் சம்பளம் வாங்கினது வந்து விகடன் மட்டும் தான் வாங்கினேன். ஏன்னா இதெல்லாம் வரைக்கும் நான் ஓசில படிச்சுட்டு வாங்கி கொடுத்துட்டு இருந்தவன் வந்து அப்பதான் நாம சம்பாதிக்க ஆரம்பிச்ச என்னுடைய முதல் செலவே வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தன் வாங்கினது. அப்படிதான் எனக்கு விகடன் வந்து அறிமுகமாச்சு. அப்ப வந்து எப்படா வந்து வியாழக்கிழமை ஆகுமோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா வாங்கிட்டு 2 நாள் படிச்சு முடிச்சிருவேன். அதுக்கப்புறமேட்டு வந்து திருப்பி அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப என்னன்னா அப்ப வந்து இந்த மாதிரி எப்ப மொபைல் யார்ட்டையுமே இல்ல என்கிட்ட இல்ல. அப்படிங்கும்போது எனக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து விகடன் தான் எனக்கு. அப்பதான் விகடனுக்கும் எனக்குள்ள உறவு வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி எனக்கு விகடனோட தொடர்ந்து போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு கட்டத்துல வந்து அது அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு. எப்படின்னா அந்த மொபைல் ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நானும் வந்து என் லைஃப்ல கொஞ்சம் அப்கிரேட் ஆனேன். ஒரு ஸ்டாஃபா இருந்த இடத்துல இருந்து ஒரு ஆண்டர்பிரனரா வந்து நானும் என்னை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அப்படிங்கும்போது எனக்கும் டைம் மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் இஷ்யூ வந்துச்சு. அப்படிங்கும்போது புக்கா வாங்கி ரீட் பண்றதுக்கான டைம் இல்லை. அப்புறம் அந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் அதை ஆன்லைன்லயே ஃபாலோ பண்றதுனால ஆன்லைன்ல ரீட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஃபேஸ்புக்ல PK பாண்டிகுமார் அப்படிங்கிறவர் வந்து போஸ்ட் வந்து போட்டு இருப்பாப்ல. நான் அப்பப்பா பாத்துட்டு இருப்பேன் அதை. அப்புறம் இன்னொன்னு இவர் வந்து விகடன்ல வந்து தொழில் செய்ய விரும்பு அப்படின்ட்டு தொடர் எழுதிட்டு வந்துட்டு இருக்காரு. எனக்கு விகடன் வந்து நான் ஆன்லைன்ல படிச்சதுனால திருப்பியும் விட்டது வந்து திருப்பியும் இவர் மூலியமா எனக்கு வந்து விகடன் எங்க வீட்டுக்குள்ள அந்த மாதிரி இப்ப திருப்பியும் வந்துட்டான். அதான் இப்ப மறுபடியும் இவருக்காக வாங்கிட்டு இருக்கிற மறுபடியும் விகடனு. இதுல படிக்கும்போது என்னன்னா எல்லா ஆண்டர்பிரனருமே நீங்க படிக்கலாம். நாட் ஓன்லி மெடிக்கல் தான் இவர் மெடிக்கல் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பிசினஸ் தான் அது நீங்க மெடிக்கலா இருக்கட்டும், அல்லது வந்து டெக்ஸ்டைலா இருக்கட்டும், அல்லது வந்து ஹோட்டலா இருக்கட்டும், எது பார்த்தாலும் அந்த இதுக்கு ஒரு பிசினஸ் தான் நடக்குது. அதனால நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்படிங்கும்போது இவரை படிக்கும்போது எல்லா டைப் ஆஃப் பீப்புளையும் கவர் ஆகுது. அந்த கண்டென்ட் வந்து எல்லாத்துக்கும் ரீச் ஆகுது. படிக்க அடுத்த வரை எப்போ வருங்க மாதிரிதான் நம்மளுக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு தலைவரே, நல்லா எழுதுங்க. இன்னொன்னு விகடனுக்கு நான் என்ன ஒரு இதுக்கு ரெக்வஸ்டா கேட்கறேன் என்னன்னா, இந்த தொடர் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இது ஒரு புக்கா தொகுத்து வெளியிட்டீங்கன்னா என்ன மாதிரி ஒரு ஆண்டர்பிரனர் ஆக ஆசைப்படுறவங்களுக்கும் இது கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி சேல்ஸ்ல இருக்க பர்சன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இந்த புக் இருக்கும். நானே ஒரு 10 பேருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். அப்போ அவங்களும் வாங்கிட்டு எனக்கு அவங்க தேங்க் பண்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி நல்லா இலகுவா இருக்கு. எல்லாம் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இல்லாதவங்களும் கண்டிப்பா வாங்கி படிங்க, நல்லா இருக்கு. தலைவா தட்டி தூக்குங்க. வாழ்த்துக்கள்.